யூடியூபர்கள் இந்த மாதிரி விமர்சனம் பண்றதெல்லாம் தடுத்து நிறுத்தணும், அவங்களுக்கெல்லாம் ஆப்பு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வடிவேல் பேசியிருக்காரு. யூடியூபருக்குன்னு ஒரு அமைப்பு இல்லை, அதனால அவர் அப்படி பேசுறாரு. இல்லைன்னா நம்ம பதிலுக்கு நம்ம ஆப்பு வைக்கலாம். வடிவேலுக்கு சொல்லுவாங்கத்துல கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லைன்னு சொல்லிட்டு, வடிவேலுக்கு கட்டம் சரி. நீங்க சொல்றீங்கன்னா நேரடியாக சொல்லுங்க. பொத்தாம் பொதுவாக யூடியூபர்கள்னு சொல்றது அது நல்லது இல்லை. சேகுவாரா பேசணும்னா சேகுவாரா பேசலாம்னு சொல்லுங்க, அந்த புறம் அந்தனம் பேசினான்னா அந்த புறம் அந்தனம் பேசலாம்னு சொல்லுங்க. இதுல என்ன தயக்கம், இதுல ஏன் பயம்? நான் கேட்கறது அந்த நாசரையே நான் கேட்கறேன், நேரடியாக கேட்கறேன். எதுக்கு நான் பயப்படுறீங்க? நேரடியாக சொல்லுங்க. வடிவேலு ஏன் போலன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு வடிவேலை மட்டுமே கார்னர் பண்ணி பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வேண்டாத வேலை நினைக்கிறேன். பிஸ்மி எது பேசினாலும் நடிகர் சங்கத்தில் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் ஒரு இஸ்லாமியர், இவர் ஒரு இஸ்லாமியர். இதுக்கு ரெண்டு பேருக்கு பாலமாக இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிஆர்ஓ, அவர் இஸ்லாமியர். இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது தெரியுமா நாசருக்கு? இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஈஷாவுக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு, சொன்னது யாரு? பிஸ்மி. குப்பைன்னு யோகி பாபா சொன்னது யாரு? பிஸ்மி. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? நீங்க புகார் தரவராச்சா? ஏன் பிஸ்மி கிட்ட மட்டும் புகார் போக மாட்டேது நாசர் புகார்? நான் கேட்குறேன். ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர் திருமிகு சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வடிவேலு அவர்கள் அதாவது யூடியூபர்கள் ரொம்ப அவதூறாக பேசி வீடியோ போட்டுட்ருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எதுலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ரோபோ சங்கர் அவர்களுடைய மரணத்துக்கு ஏன் வடிவேலு போகலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தப்போ, நான் ஊரில் இல்லாதனால என்னால் அங்கே வர முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அது பெரிய விமர்சனத்துக்குள்ளாகி இருக்குது. அது எப்படி சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா, விஜயகாந்த் மரணத்துக்கே போகாதவர் இந்த மரணத்துக்கெல்லாம் போய் நிற்க போகிறாரா அப்படிங்கிற மாதிரி அவரை ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. யூடியூபர்கள் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறதெல்லாம் தடுத்து நிறுத்தணும், ஒடுக்கணும், அவங்களுக்கெல்லாம் ஆப்பு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வடிவேல் பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, நான் சொல்கிறது என்னென்னா, இந்த துக்க நிகழ்வுக்கு போகிறது இருக்குல்ல, அடிப்படையில் அது ஒரு நியாயமான கேள்வியாக கூட இருக்கலாம். ஆனால் யாரையும் ப்ரெஷர் கொடுக்க முடியாதுல்ல சார். இப்போது விஜயகாந்தோட நடிகர் சங்கத்துக்கு தலைவராக இருந்திருக்கிறாரு, நடிகர் சங்க கடன் அடைச்சிருக்கிறாரு. அப்போ அவருக்கு வரலன்னா நான் கூட ஆதங்கப்பட்டேன், நானும் கூட பேசினேன். ஏங்க இந்த நடிகர் சங்கத்தில் இருக்கும் கூட வரவே இல்லையே எல்லாம் அப்படின்னு கூட நான் சொன்னேன். அது பெரிய பேசும் போடாச்சுன்னு வச்சுங்களேன். அதில் தான் இவங்க நடிகர் சங்கமே எனக்கு எதிராக கேட்டால் ஏதோ ஆகாத மாதிரி நம்மளை சீனை க்ரியேட் பண்ணாங்க. அதெல்லாம் நடக்கட்டும், அதெல்லாம் பற்றி பிரச்சனை இல்லை. பட் இப்போ இதில் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகரை பார்த்து நீ ஏன் இந்த சாவுக்கு போகல அந்த சாவுக்கு போகலன்னா நம்ம கேட்க முடியாது. ஆனால் அதே நீங்கள் ஒரு அமைப்பு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த அமைப்பை கேட்கலாம். இப்போ அமைப்புன்றது நடிகர் சங்கம்ன்ற அமைப்பு. அப்போ அந்த இடத்துல தலைவராக இருக்கிற நாசரா அவர்களாக இருக்கட்டும், விஷாலாக இருக்கட்டும், இவங்களை கேட்கலாம். அமைப்பு ரீதியாக நீங்கள் ஒரு நடிகர் சங்கம்னு வச்சு ஒரு நடிகர் செத்து போனால் சாவு கூட போக மாட்டீங்களேங்கன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். கடந்த காலத்தில் நான் அது கேட்ட பிறகு இப்போ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. இப்போ நல்ல விஷயமா இருந்தாலும் நாசர் விதியேன்னு போகிறாரு. தெரியும், கிங்காவுடைய கல்யாணத்துக்கு கூட அவர் போயிருந்தார். இப்போ சாவுக்கு கூட போகிறாங்க. அதே சமயத்தில் இதுவும் கூட ஒரு நியாயம் கிடையாது. இப்போ அண்ணன் நாசரை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது, அவருக்கும் பல வேலைகள் இருக்கலாம். இன்றைக்கி ஒரு டெத் ஆகிடுச்சின்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு மேலே பணியாற்றக்கூடிய ஒரு துறை அது, நடிகர்கள் மட்டுமே. அது தாண்டி இன்னும் பல டெக்னீஷியன்லாம் இருக்கிறாங்க. அப்போ இவர் அல்லாமல் சொந்த பந்தங்கள் கூட இருப்பாங்க, அங்கே ஒரு நல்லது கெட்டதெல்லாம் இருக்கும். அப்போ நாசர் ஏன் போகலன்னு சொல்லி நாசரையே நம்ம கேட்க முடியாது, விஷாலையும் அப்படியே கேட்க முடியாது. அப்போ ஒரு குழு அமைக்கணுன்றது ஒரு நியாயமானது. அந்த டெத்து விஷயத்துக்கு மட்டும் சொல்கிறேன். குறிப்பிட்டு நாசர் மட்டுமே கேட்க முடியாது. நாசர் தலைவர் தான், பொதுச்செயலாளர் விஷால் தான், பொருளாளர் கார்த்தி தான். ஆனால் ஒரு டெத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏன் இவங்க போல நடிகர் சங்கம் சார்பாக ஏன் நாசர் போலன்னு கேட்க முடியாது, நடிகர் சங்கம் ஏன் போலன்னு கேட்கலாம். அப்போ நடிகர் சங்கம் என்ன செய்யணும், இது போன்ற விஷயங்களுக்கு போகிறதுக்கு ஒரு குழு கூட அமைக்கலாம். அந்த குழு அமைச்சு யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த இறுதி சடங்குக்கு ஏதாவது தொகையோ இல்லை வெறும் மாலை மரியாதையோ ஏதோ செய்கிறதுன்றது ஒன்று இருக்குல்ல, அதை செய்யலாம். அது நல்லதும் சரி கெட்டதும் சரி. அதுக்கு ஏதாவது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு நியாயமான விஷயம். ஆனால் வடிவேலு ஏன் போகலன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு வடிவேலை மட்டுமே கார்னர் பண்ணி பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வேண்டாத வேலை நினைக்கிறேன். இப்போது வடிவேலு சொன்னது பொதுவாக ஒரு யூடியூபர்கள் எல்லாரையும் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூபர் சார்பாக ஒரு அமைப்பு இல்லை. அந்த அமைப்பு இருந்ததுன்னா அது கண்டித்து ஒரு அறிக்கை விடலாம். இப்போ நடிகர் சங்கத்துக்கு அவர் கோரிக்கை வைக்கிறாரு. என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறாருன்னா, இந்த யூடியூபர்லாம் அவதூறு பரப்புகிறாங்க, அவங்களெல்லாம் ஒடுக்கணும், ஆப்பு வைக்கணும் அப்படிலாம் சொல்லி பேசுகிறாரு. ஆனால் வடிவேலு படத்துக்கு பார்த்தீங்கன்னா, படத்தில் அவர் நடிக்கிற அந்த படத்தை பற்றியோ அல்லது பார்த்தீங்கன்னா இல்லை அவர் பேசின இந்த பேச்சை பற்றியோ, இப்போ தப்பான ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னு வச்சுங்களேன்,
தப்பாக நடிக்கிறாரு, இல்லை தப்பாக வந்து இல்லை சினிமா துறையிலேயே கூட யாரோ அவரால் பாதிக்கப்படுறாங்கன்னு வச்சுங்க, ஒரு நடிகையே பாதிக்கப்படுறாங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு உடனே அந்த காமெடி நடிகை மேலே ஞாபகம் போயிடுச்சுல்ல, பாதிக்கப்படுறாங்கன்னா அதை தப்புன்னு சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நடிகர் சங்கம் சொல்லாது. எப்படி ஒரு நடிகர் எப்படி நடிகர் சங்கம் சொல்லாது. அவங்க வந்து அமைதி காத்து தான் போவாங்க. அப்போ அந்த இடத்துல கேட்டால் யூடியூபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அமைப்பு ரீதியாக வந்து அது கண்டிக்கிறதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா வந்து குரல் கொடுக்கறதுக்கோ வாய்ப்பு இல்லை. ஏன்னா அமைப்பு கிடையாது, யூடியூபருக்கு அமைப்பு கிடையாது, எதுவும் கிடையாது. பத்திரிகையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெரியவங்க, அவங்க யூடியூபரில் கொண்டு வர முடியும். ஏன்னா அவங்க பெரிய ஜேர்னலிஸ்ட்டு, அவங்க பெரிய அமைப்பு, அது அவங்களாம் யாரும் கிடையாது. அப்போ இந்த இடத்துல யூடியூப் ஒரு குறிப்பிட்ட ஒரு யூடியூப்பை மட்டுமே சொல்கிறார், அவர் பொதுவாக தான் சொல்கிறாரு. அப்போ யூடியூபர்களுக்கு அமைப்பு இல்லாதனால அவர் சொல்கிறார், சரிங்களா, ஆப் வைக்கணுன்ற அந்த மாதிரி சொல்கிறார். அதனால் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் இது வந்து இந்த வார்த்தையை அவர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் வந்து பொதுவாக தான் சொல்கிறாரு, குறிப்பிட்டு என்னையோ இல்லை வந்து வேறு ஒருத்தர் வந்து யூடியூபரோ சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தாருன்னா நம்ம அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணலாம், ஆவேசமாக ரியாக்ட் பண்ணலாம். நம்ம யூடியூபர்கள் மொத்தமாக சொல்லும்போது அதான் நான் சொல்கிறேன், மொத்தமாக சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து நடிகர் சங்கம்ன்ற எந்த இடத்துல போய் சொல்கிறாரு, நடிகர் சங்கம்னு ஒரு கூட்டத்தில் போய் அவர் சொல்கிறாரு. யூடியூபர்களுக்கான ஒரு சங்கம் இல்லைல்ல, யூடியூபருக்கான ஒரு சங்கம் இருந்ததுன்னா அதுக்கு கண்டிக்கலாம். பத்திரிகையாளர்கள் பேச மாட்டாங்க. பத்திரிகையாளர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்கல. பத்திரிகையாளர் சங்கம் பொறுத்த வரைக்கும் யூடியூபரில் ஒரு பொருட்டாக மதிக்கலாம். அப்போ யூடியூபருக்குன்னு ஒரு அமைப்பு இல்லை, அதனால் அவர் அப்படி பேசுகிறாரு. இல்லைன்னா நம்ம பதிலுக்கு நம்ம ஆப்பு வைக்கலாம். சரிங்களா சொல்கிறது? இப்போ அவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் தனித்தனியாக ஆப்பு வைக்கிறீங்கப்பா, எது யூடியூபர்லாம் தனித்தனியாக ஆப்பு வைக்கிறீங்க, நீங்கள்லாம் கூட்டாக சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பாக உருவாகி எனக்கு ஆப்பு வைக்கக்கூடாது அப்படின்றது தான் வடிவேலோட அந்த டாக். சரி, ஒரு விஷயம் சொல்கிறேன், அதில் வந்து ரியாக்ட் பண்ணும்போது நாசர் அவர்கள் பார்த்துருக்கோம், ரொம்ப டீசெண்டாக தான் வந்து ரியாக்ட் பண்ணார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்து அதுக்கு பதில் சொல்லிட்டு அவர் கடந்து போகிறாரு. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், இங்கே யூடியூபர் நினச்சா ஒருத்தரை வந்து டேமேஜ் பண்ணிட முடியும் அப்படின்லாம் நான் நம்பலை. யூடியூபர் நினச்சா ஒரு படத்தை ஓட வச்சிடலாம் அப்படின்றதும் கிடையாது. இது ரொம்ப நாளாக இப்படி உருட்டு நடந்துகிட்ருக்குது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு தவறு செய்கிறீங்கன்னா அந்த தவறை சுட்டி காட்டி வந்து ஒரு யூடியூபே செய்தி வெளியிட்டால் கூட அந்த யூடியூப் மேலேயோ அந்த யூடியூப்பில் பேசுகிறவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக டிஃபர்மேஷன் சுட்டு போடலாம். ஆனால் இப்போ சமீப காலமாக அண்ணன் நாசர் சொல்கிற மாதிரி நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அது வந்து சட்டப்பூர்வ நடவடிக்கை போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செய்யப்படுது, அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து அதுக்கப்புறம் தண்டிக்கிறதுலாம் வந்து அதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், அண்ணன் நாசர் அவர்களுக்கு நான் வந்து ஒரு தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் வந்து என்ன சொன்னீங்கன்னா நடிகர் சங்கத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க. ஏன்னா இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணன் நாசரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், அவருடைய திறமையும் உழைப்பும் எங்கேயோ ஒரு இடத்துல வீணாயிடக்கூடாது, அந்த எண்ணத்துலேயே நான் சொல்கிறேன். அதே சமயத்தில் அவருடைய ஓய்வு காலமும் கூட பார்த்திங்கன்னா ஒரு அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். இப்போது நான் சொல்கிறேன், ரொம்ப நாகரிகமாக சொல்கிறேன், டீசெண்டாக சொல்கிறேன், அண்ணன் அவருக்கு வந்து புரிகிற அளவுக்கு சொல்கிறேன், நான் நாசர் அவர்கள் தான் சொல்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து இப்போ ஒரு தலைவராக இருக்கிறீங்க, நீங்கள் தான் புகாரை கொண்டு போய் லான்ச் பண்ணுறீங்க. புகார் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால் வந்து இவங்க வந்து அவதூறாக பேசுகிறாங்க நடிகைகளை சொல்லிட்டு. எந்த நடிகையே அவதூறாக பேசுகிறாங்க இல்லை நடிகரை அவதூறாக பேசுகிறாங்கன்னா அந்த நடிகை வந்து டிஃபர்மேஷன் சூட்டு போடலாம், காவல் நிலையத்தில் கிரைம் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலாம். ஆனால் பிஆல்ஃப்னு சொல்லிட்டு நீங்கள் போய் வந்து கொடுக்குறீங்களா, நீங்கள் அதாவது கேட்டால் பிஆல்ஃப்னு கூட கிடையாது, டைரெக்டாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால் நடிகர் சங்கத்தை இந்தந்த நடிகைகளை இவங்கெல்லாம் வந்து சஃபர் ஆகிற பாதிக்கிற மாதிரி இமேஜ் டேமேஜ் ஆகிற மாதிரி நீங்கள் பேசுகிறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு புகார் கொடுக்குறீங்கன்னா அது ஒரு கிரைம் கம்ப்ளைண்ட்டாக வந்து பதிவு செய்யப்படுது. இப்போ இது வரைக்கும் அண்ணனே பெருமிதமாக சொல்கிறாரு, 4 பேர் மேலே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோன்னு சொல்கிறாரு. அந்த 4 பேர் யாரும் ஒன்றும் கிடையாது, அண்ணன் நாசர் எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, அதுக்கப்புறம் வந்து இவர் மேலே வந்து தமிழா பாண்டியன் மேலே புகார் கொடுத்துருக்காரு, காந்தராஜ் மேலே புகார் கொடுத்துருக்காரு, இன்னும் வந்து பைல்வான் மேலே கொடுத்துருக்காரு போல தெரியல அது சரியா. அப்போ ஒரு 4 பேர் மேலே புகார் கொடுத்துருக்குன்னு சொல்கிறார். இப்போ 4 பேர் கம்ப்ளைண்ட்டுமே நீங்கள் வந்து ஒரு கிரைம் கம்ப்ளைண்ட்டாகவே இருக்கட்டுமே, அந்த வழக்கு எடுத்து நடத்தும் போது யார் குற்றம் சாட்டப்பட்டாங்களோ அவங்க மட்டுமே வந்து நீதிமன்றத்துக்கு வந்து போனால் கூட குற்றம் சாட்டப்பட்டவரோ அங்கே வந்து சாட்சியாக வந்து விசாரிக்கப்படுவார். அது அண்ணனுக்கு தெரியல. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஆர்வ கோளாறில் இன்றைக்கி நம்ம பதவியில் இருக்கிறோன்றதுக்காக பாதிக்கப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஃபோனில் புலம்பலாம், நேரில் புலம்பலாம், எல்லாம் செய்யலாம். அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன்னா, அண்ணன் நாசர் என்ன பண்ணோன்னா ஒரு சங்கத்துக்கு நம்ம சங்க உறுப்பினர் பாதிக்கப்படுறாங்க, ரொம்ப ஜெனியூனாக பேசுகிறேன், ரொம்ப நியாயமாக நேர்மையாக பேசுகிறேன், சங்க உறுப்பினர் பாதிக்கப்படுறாங்க. அப்போ அந்த சங்க உறுப்பினர் பாதிக்கப்படுறதுன்னு கேட்டால் என்னப்பா என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை, இந்த மாதிரி நான் வந்து அப்யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து செய்தி போட்டாங்க.
அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அந்த நபரை யார் வந்து பேசுனாங்களோ அந்த நபரை வந்து புகார் கொடுக்க சொல்லி அந்த புகார் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வழக்கறிஞரை நாமினேட் பண்ணலாம், அந்த வழக்குக்கான அந்த வந்து பார்த்தீங்கன்னா செலவினங்களை ஏற்றுக்கலாம், சங்கம் ஏற்றுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் புகார்தாரர் யாராக இருக்கணும்? ஒரு கிரைம் கம்ப்ளைண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம்னு கேட்டால் பாதிக்கப்பட்டவர் நேரடியாக புகார் தரணும். அந்த புகாரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் தரணும். இப்போ நாசர் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர், சங்கத்துக்கு தலைவர். சங்கம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பின்னாடி இருந்து அவருக்கு தேவையான அத்தனை ப்ரொவிஷனும் தரலாம். வழக்கறிஞரை ஏற்பாடு பண்ணலாம், வழக்குக்கான செலவினங்கள் பண்ணலாம், ஏன் இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு வந்து இந்த போக்குவரத்து செலவினங்களை ஏற்றுக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் புகார்தாரர் யாராக இருக்கணும்? யார் வந்து பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் புகார்தாரராக இருக்கணும். ஆனால் அண்ணன் நாசர் என்ன பண்ணாருன்னா ஒரு அதீத ஆர்வத்தில் என்ன செய்கிறாருன்னா அவரை யாரும் தவறாக வழி நடத்துகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் சட்டம் தெரியாமலாம் இருக்காது, தெரியும் அவருக்கு. நான் குறைச்சி மதிப்பிடல. இப்போ அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா உடனே என்ன செய்கிறாரு கேட்டால் சேகுவாரை பேசுகிறேன்னா சேகுவார் மேலே கம்ப்ளைண்ட் கொடு. யார் அது ஒரு லிஸ்ட்டு போடுறாரு, எந்தெந்த நடிகர் இவங்க இந்த நடிகரெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை போடுறாரு. லிஸ்ட்டை போட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு. அது புகார் போயிடுது. அதே மாதிரி தமிழா பண்ணினான்னு கேட்டால் அது போட்டு வந்து புகார் கொடுக்குறாரு. ஸோ இப்படியெல்லாம் ஒரு வந்து புகார் கொடுக்கும்போது இப்போ இது வரைக்கும் 4 கொடுத்ததா பெருமையாக சொல்கிறாரு இல்லை. இப்போ ஒரு 40 ஆயிடுதுன்னு வச்சுங்க, இல்லை ஒரு 10 ஆயிடுதுன்னு வச்சுங்களேன். சரிண்ணா, அந்த வழக்குகள்லாம் வந்து விசாரணைக்கு வரும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் வந்து விலக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. யார் புகார்தாரரோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி நின்று சாட்சியம் அளிக்கணும். இன்றைக்கி வந்து நாசர் வந்து அந்த பொறுப்பில் இருக்கிறார். அவர் ஒரு வேளை நினைக்கலாம், அது தெரியல எனக்கு, இது வந்து நம்ம சங்கத்தோட தலைவர்ன்ற அடிப்படையில் நம்ம புகார் கொடுத்துருக்குறோம், நாளைக்கு விசாரணைக்கு வந்து போகும்போது நம்ம போக தேவையில்ல, அன்றைக்கி யார் தலைவராக இருக்காங்களோ அவங்க தான் போகணும் அப்படின்னு கூட அண்ணன் நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. கிரைம் கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு புகார் கொடுத்தீங்கன்னா யார் புகார் தரோ அன்றைக்கி நீங்கள் தலைவராக இருக்கிறீங்க இல்லையோ இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் போய் வந்து அங்கே வந்து சாட்சியம் அளிக்கிறதுக்கு போகணும். இப்போ நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அன்றைக்கி இந்த நிர்வாகிகள் வந்து வேறு இருக்கலாம், அன்றைக்கி வர நிர்வாகிகளோட பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு முரண்பாடுகள் இருக்கலாம். இன்றைக்கி இந்த பூச்சி முருகன் வந்து அப்போ இருக்க மாட்டார், இந்த விஷால் அன்றைக்கி இருக்க மாட்டார். இன்னும் இவர் அண்ணன் புகாரில் சொல்கிறார் பார்த்தீங்களா, நடிகர் லிஸ்ட்டில் போடுறாங்க பாருங்கள், அந்த நடிகர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் இருக்கலாம், இல்லாத போகலாம், இல்லை வெளியூரில் இருக்கலாம். அப்போ நீங்களாம் வாங்கணும் கூப்பிடவும் முடியாது இப்படி சொல்ல. எனக்கு அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி கூட அவங்க கலந்துக்கலாம். அப்போ புகார் கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து நாசர் தான். நாசர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நின்று சாட்சி. அப்போ எத்தனை கோர்ட்டுக்கு எத்தனை முறை இவர் போவார்? இப்போ இதே நீங்கள் அண்ணனை நான் தப்பாக சொல்ல எந்த இடத்துலையுமே, நான் ரொம்ப டீசெண்டாக பேசினிருக்கேன், எனக்கு பயமும் கிடையாது. பேசணுன்னா என்னை விட போல்டாக யாரும் பேச முடியாது. ஆனால் இந்த இடத்துல அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆர்வ கோளாறுல நம்ம வந்து பொறுப்பில் தலைவராக இருக்கிறோன்றதுனால எல்லா கம்ப்ளைண்ட்டும் அவரே கொடுக்குறாரு. ஒரு 4 கம்ப்ளைண்ட் வரைக்கும் கொடுத்துட்டாரு. இன்னும் கூட 10 கம்ப்ளைண்ட் ஆகிடும். நாளைக்கு இது விசாரணைக்கு வரும்போது கேட்டால் இந்த கோர்ட்டில் அந்த கோர்ட்டில் அங்கே இங்கே எல்லா இடத்துக்கும் இவர் வந்து போகிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கலாம். இல்லை சைதாப்பேட்டை கோர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தே கூட வந்து என்ன ஒரு வீடு எடுத்து தங்குற மாதிரி ஆகிடும். ஏன்னா நிறைய புகார் கொடுக்கும்போது. அப்போது இந்த இடத்துல ஒரு விஷயத்தை உணரணும். அப்போ இது என்ன சிக்கல், இதுக்கு என்ன சிக்கல் கேட்டால் பெரும்பாலும் இந்த நடிகர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு வடிவேலே எடுத்துங்க. வடிவேலை கிரிட்டிசைஸ் பண்ண வடிவேலே நம்ம உதாரணத்துக்கு இப்போ வடிவேலை ஒருத்தர் யாரோ கிண்டல் பண்ணுறாரு, கேலி பண்ணுறாங்க, ஏதோ அப்யூஸ் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு செய்தி வெளியிடுறாங்க. என்ன அது நேர்மையாக வந்து விமர்சனம் போல் எதிர்மறை ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. இப்போ வடிவேல் கம்ப்ளைண்ட் கொடுக்குற வடிவேல் சார்பாக அண்ணன் கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். இப்போ அண்ணன் நாசர் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணைக்கும் போது போய் வந்து சாட்சியம் அளிக்கணும், இந்த புகார் நீங்கள் தான் ஆமான்னு சொல்லிட்டு ஒரு முறையாவது போக வேண்டியிருக்கும். அன்றைக்கி வடிவேல் கூப்பிட்டா என்ன சொல்கிறப்பா உங்கள் கேஸ் தான்ப்பா வருது கொஞ்சம் வாப்பான்னு சொன்னால் அந்த மதுரையில் இருந்தால் கேட்டால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலையில் அவர் இருப்பார் வடிவேல். இல்லை நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் வேலையாக இருக்கிறவங்கன்னு சொல்லலாம். இல்லைண்ணா நான் வந்து நாங்கள் பெரிய கூட்டம் வந்துடுறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ நாசர் வந்து என்ன சொல்லி கேட்டால் ஒவ்வொரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. இது ஏதோ நான் ஒரு புகார் கொடுத்துட்டாரு, இனிமேல் புகார் கொடுக்கூடாதுன்றதை சொல்லலாம். நிறைய புகார் தரலாம், ஆனால் கிரைம் புகார்ன்றது வேறு. நீங்கள் இதே ஒரு டிஃபர்மேஷன் ஷூட்டு போடுறீங்கன்னு வச்சுங்க. பட் டிஃபர்மேஷன் ஷூட் யார், அது கூட யார் போட முடியும்? யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க போட முடியும். இப்போ நான் இன்னாராலும் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். இப்போ கெனிஷா வந்து வழக்கு போட்டிருக்காங்க, ஒரு 26 பேர் மேலே வழக்கு போட்டிருக்கிறாங்க, அதில் நானும் ஒரு ஆள். அப்போ அந்த கெனிஷாவுடைய வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா வந்து 1 கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்டு டிஃபர்மேஷன் ஷூட்டு போட்டிருக்கிறாங்க. அது அவங்க நேரடியாக சந்திக்கிறாங்க. ஏன் அவங்க வந்து கிரைம் புகார் கொடுக்கக்கூடாதா? ஏன் அவர் சார்பாக இவர் கொடுக்கக்கூடாதா? ரவிமோகனுக்காக கூட இவர் புகார் கொடுக்கலாமே. ஆனால் அதுதான் கரெக்டு. என்ன கேட்டால் டிஃபர்மேஷன் ஷூட் போடுறீங்க, அந்த டிஃபர்மேஷன் உகந்ததா இல்லையான்றதை நீதிமன்றம் முடிவு எடுக்க போகுது, நம்ம சொல்ல முடியாது. இப்போ நானும் அந்த வழக்கில் இருக்கிறோம், நம்ம சொல்ல முடியாது. அந்த தீர்ப்பு என்ன நடக்குன்றது நம்ம சொல்ல முடியாது, வழக்கு நடக்குது. ஆனால் வந்து நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அந்த உத்தரவை ஏற்று நீதிமன்றம் சார் இங்கே கோயில் நீதிமன்றம் தான் இங்கே எல்லாமே. அப்போ அந்த இடத்துல நீங்கள் முறையிடுறீங்கன்னா யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் முறையிடணும். இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க சார், இங்கே சாமி கும்பிட்றதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் தான் உங்கள் வேண்டுதலுக்கு நீங்கள் தான் போகணும்.
கோயிலுக்கு போகிறவங்கள அப்படியே எனக்காக கொஞ்சம் வேண்டிங்கன்னு சொல்ல, அப்படி தான் இருக்குது. இப்போ அண்ணன் நாசர் வந்து நான் கோர்ட்டுக்கு போகிறேங்க, அப்படியே என் கேஸை வந்து என்னன்னு கொஞ்சம் நீங்கள் அப்படியே பார்த்துருக்கேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல நான் ரொம்ப டீசெண்டாக நான் பேசுகிறேன், நேர்மையாக பேசுகிறேன். அண்ணன் மேலே எனக்கு வருத்தம் இல்லை. அவர் வந்து ஒரு சங்க கடமையாக இதை செய்யணும்னு நினைக்கிறாரு, தப்பு இல்லை. ஆனால் பின்னாடி தான் அவர் இருக்கணுமே தவிர பாதிக்கப்பட்டவங்ககிட்ட வந்து ஒரு புகார் வாங்கி இல்லை பாதிக்கப்பட்டவனை புகார் தர சொல்லி சங்கம் வந்து பின்னாடி இருந்து இயங்கணும். அவங்களுக்கு தேவையான வழக்கறிஞர் கொடுக்கலாம், போக்குவரத்து செலவு ஏற்றுக்கலாம், வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான உதவி செய்யலாம், பின்னாடி இருந்து செய்யலாம். சங்கம் தான் செய்யும். சங்கம் நேரடியாக புகார் கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம், பொதுவான புகார் மாதிரி ஆயிரும். அது பாதிக்கப்பட்டவரே இல்லைங்க, நாளைக்கு வழக்கு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவர் எங்கன்னு கேட்டால் அன்றைக்கி பாதிக்கப்பட்டவர் இவர் தேடணும். யார் தேடணும்? அண்ணன் தேடணும். பாதிக்கப்பட்டவர் வந்து அப்பியர் ஆக சொல்லுங்கள். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாசர் வந்து அன்றைக்கி தலைவராக கூட இருக்க மாட்டார். சரிங்களா? எது இதுன்னா ஜனாதிபதி பதவியாக இது ஜனாதிபதி பதவியாக 6 வருஷம் தான் சார், இல்லையா? 5 வருஷம் தான் பிரதமர் பதவியை. அப்படி இருக்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து 3 வருஷத்துக்கு இன்றைக்கி இருக்கிறாரு, அடுத்த 3 வருஷத்துக்கு கூட நீங்கள் இருக்கலாம். நாளைக்கு எது வேணால் நடக்கும்ல, எது வேணால் நடக்கும் நாளைக்கு. அது வந்து சரியான நடவடிக்கை இது இல்லை. அது வந்து நான் ஒரு கருத்தாக தான் நான் பதிவு பண்ணுறேன். தாராளமாக அவர் இன்னும் கூட ஒரு 10 பேர் மேலே கொடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி யூடியூப் வந்து வளர்ந்துகிட்டே இருக்குது. இன்னும் ஒவ்வொருத்தர் ஒரு செய்தி வெளியிடுவாங்க. நீங்கள் புகார் கொடுத்துட்டு எத்தனை பேர் மேலே புகார் கொடுப்பீங்க? சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கணும், அதில் மாற்றே இல்லை. பாதிக்கப்பட்டவங்களுக்கு சங்கம் வந்து துணையாக இருக்கணும் தான். அது எப்படி பண்ணணும்னு ஒரு முறை இருக்குல்ல, அது அண்ணனுக்கு வந்து தவறாக கைட் பண்ணுறாங்க, அவர் வந்து பூஸ்ட் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பூச்சி முருகன் இன்றைக்கி இருப்பார் சார், திமுக ஆட்சி இன்றைக்கி இருக்கும், இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இந்த ஆட்சி கூட இல்லாமல் போகலாம், அன்றைக்கி இந்த வழக்கு கூட வரலாம், அன்றைக்கி இந்த சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு நிர்வாகிகள் இருப்பாங்க. அப்போ நீங்கள் சொல்ல முடியாது நான் வந்து தலைவராக இருந்து தான் நான் புகார் கொடுத்தேன் அப்படிங்கும்போது சட்டம் என்ன சொல்லி கேட்டால் புகார்தாரர் யாரோ அவங்க வரணும்னு தான் சொல்லுவோம். தலைவர் பொறுப்பு கிடையாது. புகார் அன்றைக்கி யார் கொடுத்தாரோ அவர் தான் அங்கே வந்து சாட்சியாக சொல்லணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் தலைவராக இல்லைனா கூட அன்றைக்கி நீங்கள் அங்கே போய் ஆகணும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணுன்றது என்னுடைய பார்வை. இதில் ஏதாவது நான் சட்டப்பூர்வமாக நான் சில விஷயங்கள் நான் வந்து இல்லை எங்களுக்கு எல்லா சட்டமும் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது அண்ணன் நாசரை வந்து நான் எதுவும் குறிக்கிறவே இல்லை. தாராளம் பண்ணி இங்கே யாரும் எதுக்கும் வந்து பயப்படல. நான் சொல்கிறேன், நான் பேசுனதில் சில பேர் சொல்கிறாங்க என்னன்னு கேட்டால் சேகர் வந்து மன்னிப்பு கேட்டார். ஏங்க வழக்கு பெண்டிங்கில் இருக்கும்போது எப்படிங்க மன்னிப்பு கேட்க முடியும்? மன்னிப்பு கேட்டால் எனக்கு நெகட்டிவாக தெரியாது. ஒரு ஆன்டிசிபேஷன் பெயில் போடும்போது பார்த்தீங்கன்னா சில வந்து உத்தரவாதம் அதை கட்டினா ஒரு கேரண்டி கொடுக்குறோம், ஒரு உத்தரவாதம் கொடுக்குறோம், அவ்வளோதான். தவிர உத்தரவாதம் உறுதிமொழி வேறு, மன்னிப்பு வேறு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அப்போனா நான் மன்னிப்பு எடுத்தேன்னா வழக்கு முடிஞ்சிடுமே, க்ளோஸ் ஆகிருமே. அது முட்டாள்தனமாக சில பேர் சொல்லிட்டு கிடக்கிறாங்க, சில பைத்தியங்கள்லாம் சொல்லிட்டு கிடக்கிறாங்க. எனக்கு வந்து வடிவேல் பேசுனதில் வந்து யூடியூபர்லாம் ஆப் வைக்கணும்னு சொல்லி சொன்னாக்கா வந்து அது கரெக்டு தான். ஏன்னு கேட்டால் யூடியூபர்லாம் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப் வைக்கிறதுக்கு அவங்க ரெடி ஆகணும். நான் என்ன சொல்லல, யூடியூபர்லாம் சேர்ந்து வந்து ஆப் வைக்கிறதுக்கு அவங்க ரெடி ஆகணும். வடிவேல் அடுத்த படம் வந்ததுன்னா யூடியூபர்லாம் சேர்ந்து ஆப் வைக்கிறதுக்கு ரெடி ஆகணும். அவ்வளோதான் நம்ம சொன்னோம். ஆனால் நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு மிரட்டலுக்காக நான் சொல்லலை. பொதுவாக வார்த்தை பிரயோகங்கள் வந்து உஷாராக எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் போகிற போக்கில் பேசிட்டு போயிடுங்க. ஏன் இப்போ வந்து விஷால் அப்படி கொஞ்சம் பம்புறாரு? ஏன்னா அவர் அடுத்த படம் வருது, கார்த்திது அடுத்த படம் வருது. இந்த இடத்துல நான் ஒன்றே சொல்லணும்னு கேட்டேன், யார் வந்து பேசுனாங்களோ அவங்கள நேரடியாக பேசுங்க, அதான் நல்லது. பொதுவாக யூடியூபர்கள்னு சொல்கிறது வந்து அது நல்லது இல்லை. இப்போ சேகுவாரா பேசணும்னா சொல்லுங்கள், அந்தப்புறம் அந்தனம் பேசினான்னா அந்தப்புறம் அந்தனம் பேசினான்னு சொல்லுங்கள். இதில் என்ன தயக்கம்? இதில் ஏன் பயம்? நான் கேட்குறது அந்த நாசரையே நான் கேட்குறேன், நேரடியாக கேட்குறேன். எதுக்கு நான் பயப்படுறீங்க? நேரடியாக சொல்லுங்கள். இப்போ சில பேர் தகவல் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இப்போ நான் பொங்கவே இல்லை. இப்போ நீங்கள் கேட்டதுனால இந்த கண்டென்ட்டுக்கு வந்ததுனால நேற்றே நான் பேசியிருப்பேன், எனக்கு பேசக்கூடாதுன்னு கிடையாது. இந்த அந்தப்புறம் அந்தனன்னு ஒருத்தர் இருக்கான், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா வந்து வடிவேல ஆகா ஓகன் புகழ்ந்துட்டு அப்படியே வந்து அவனுக்கு அதே அப்படி தான் புகழ்ந்துட்டு அப்படியே வந்து கேட்டிங்கன்னா அவர் வந்து குறைகள் சொல்கிறான். நடிகர் சங்கத்தை நான் கேள்வி கேட்குறேன், அதை கேட்குறேன், இதை கேட்குறேன், அப்படி இப்படி சொல்லிட்டு கேட்டால் அவன் பேசுகிறான். இப்போ இந்த இடத்துல நான் என்ன ஆகுது கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் என்கிட்டே வரான்னு வச்சுக்கலாம், அது வேறு விஷயம். அதாவது நான் சொல்கிறேன், அங்கே இங்கே பேசிட்டு இருக்கிறேன். இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் முதல்ல பொங்குறாங்க அப்படின்னு கேட்டால், இப்போ பொதுவாக தானே இப்போ வந்து 10 பேர் சொன்னார், 3 பேருன்னு கூட சொல்லவே இல்லை, 10 பேர் சொல்லும்போது ஏன் பொங்குறான்னா யார் பேசினானோ அவருக்கு தான் பிரச்சனை வருது. இப்போ நான் பேசணும் சார், நான் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சரி தப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் நீதிமன்றம் சொல்ல போகுது, சரியாக தப்பான்றது நீதிமன்றம் சொல்ல போகுது, அதுக்கான ஆதாரத்தை நான் போட போகிறேன். ஆனால் நான் பேசுறதுனால நல்லது நடந்திருக்கு. விஷால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கல்யாணத்தை நோக்கி நகர்ந்துருக்கான், அவன் தம்பி தான், அவன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணணுன்ற அந்த உந்துதலில் நகர்ந்துருக்கிறான். இல்லைனா அவன் இப்படியே காலம் தள்ளினே இருப்பான். புரியுதா சொல்கிறது? நல்லது நடக்குது, நான் பேசுனாலும் நல்லது நடக்குது இல்லை, அதானே முக்கியம். கட்டடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்பியெல்லாம் துருப்பிடிச்சு போச்சுன்னு சொன்னேன், கட்டடத்தை முடிக்கிற வேலையில் இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தன் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுக்கி பையன் எங்கேயோ வந்து பேசுகிறாயா, கட்டடத்தை முடிக்கணும், அடுத்த கட்டம். இது ஆரோக்கியமானது தான். இது
உங்களுக்கு நெகட்டிவாக தெரியும், ஆனால் நான் பேசுறது பாசிட்டிவாக நடக்குதா வேலை? அதுதான் நான் பார்க்குறேன். விஷாலுக்கு கல்யாணம் நடந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் என் பிள்ளை மாதிரி தானே. சில பேர் கூட கேட்டாங்க 40 வயசு கல்யாணம் பண்ண 50 வயசுங்க. உங்களுக்கு ஏங்க அது அவன் விருப்பம், ஏற்றுக்கிறவங்க விருப்பம். நான் கடந்து போகிறேன். ஆனால் சொல்கிறேன், நான் பேசுனா நல்லது. இப்போ நான் பேசுறது கூட நாசருடைய நன்மைக்கு தான் நான் பேசுகிறேன். இப்போ இந்த நிமிஷம் கூட ஐயோ ஒரு வழக்கு போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இல்லை, பேசிட்டு தான் இருக்கிறோம், கருத்தை வச்சுட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து என்கிட்ட கூட சொன்னாங்க சில பேர். நாசர்னா உடனே ஒரு 10 வீடியோ அனுப்பிச்சிட்டாங்க. நாசர் குறித்து ஒரு 10 வீடியோ. என்னன்னு கேட்டால் அவங்க தம்பி அவரை பற்றி பேசுனது, போனது, வந்தது எல்லாம் வந்து அனுப்பி இது பாருங்க சார், இதெல்லாம் வந்து வச்சுங்க சார் உங்களுக்கு. விடுங்க, தனிப்பட்ட வாழ்க்கை அது. அவங்க குடும்பத்தில் 1000 இருக்குது, சரிங்களா? அதை நான் தவிர்த்துக்கிறேன். இப்போ நடிகர் சங்கத்தில் என்ன பிரச்சனை, சினிமாவில் என்ன பிரச்சனை? நாளைக்கு நாசர் படம் வந்துன்னா நான் விமர்சனம் பண்ணுவேன். ஒரே ஒரு விமர்சனம் தான். நாசர் வில்லனா நடித்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. வில்லனுக்கு ஏற்ற உருவம், வில்லனுக்கு ஏற்ற உருவம், அந்த மூக்கு தான் அவருக்கு மைனஸ்னாங்க. அது ப்ளஸ்ஸு ஆக்சுவலாக வில்லனுக்கு வரும். அதே அவர் காமெடி பண்ணும்போது ரசிக்க முடியாது. இல்லை சந்திரமுகி தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது பார்க்கவே சகிக்கலை. கெஸ்ட் ரோல் மாதிரி. அது ஆனால் வில்லன்னாக்கா இன்றைக்கும் நான் சொன்னேன், வில்லன் ஏன் இப்போ இவங்க வில்லன் பற்றாக்குறை எதனால் ஆச்சு? வில்லனாக இருந்தவங்கலாம் நீங்கள் ஒரு படத்தை குணச்சித்திர நடிகரை நடிச்சிங்க அப்படி தான் சார் பார்ப்பாங்க. நீங்கள் வில்லனாகவே இருந்தீங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து யாருன்னு கூப்பிடுவாங்க. இப்போ அப்படியே ஆகுது. இல்லைனா எங்கேயோ வந்து சஞ்சய் தத்துவோட டாப்பாக நடிக்க முடியும் நாசர். தண்ணி குடிப்பாங்க. நாசரோட ஆக்டிங்காக அது வேறு லெவலு. இன்றைக்கி ரகுவரன் இல்லை. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு தடவை நீங்கள் குணச்சித்திர வேடத்துக்கு போயிட்டீங்கன்னா வில்லன் இருந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அது யாரை வேணால் நீங்கள் எடுத்துங்க. மிகப்பெரிய இந்த கஜினி படத்தில் வரக்கூடிய அந்த வில்லன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கேரக்டர் ரோலை கொண்டு வந்து பாழாக்கி அப்படியே அனுப்பிவிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து விமர்சனம். நாசர் இப்போ நாளைக்கு நாசரை நான் விமர்சனம் பண்ணுவேன். நாசர் இந்த ரோலில் வந்து நான் வந்து நல்லா நடிச்சிருக்காருன்னா நல்லா நடிச்சிருக்காரு, நடிக்கலன்னா நடிக்கலன்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து வேறு. ஆனால் அவங்க தம்பி பேட்டி கொடுத்துருந்தாரு, அப்படி சொன்னார் இப்படி சொன்னாருன்னா அதெல்லாம் தேவையில்லாத வேலை. நமக்கு அதுக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது, சரிங்களா? ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். வடிவேலுக்கு வந்து சொல்லுவாங்கல்ல, கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லைன்னு சொல்லிட்டு, வடிவேலுக்கு வந்து கட்டம் சரியில்லை. நீங்கள் சொல்கிறீங்கன்னா நேரடியாக சொல்லுங்கள். இப்போ ஒரு பார்வையே இருக்குது சார். இந்த 3 பேர் வந்து நயன்தாராவை வந்து மோசமாக விமர்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கேட்டால் கூலி படத்தில் உங்களுக்கு தெரியும் கேட்டால் வந்து சூப்பர் ஸ்டார் எவ்வளோ டீக்ரேட் பண்ணுறாங்க. அஜித்தை குறிப்பிட்டு டீக்ரேட் பண்ணுறாங்க. குறிப்பிட்டு நான் சொல்கிறேன், யோகி பாபு வந்து குப்பைன்னு சொன்னவங்க இவங்க. இப்போ வடிவேல் வந்து இப்போ ஒரு மென்ஷன் பண்ணி தானே வடிவேலோட பேர் எவ்வளோ பேர் இதுவாக இருக்கும். ஒரு வந்து காமெடியன் யார், யோகி பாபு. யோகி பாபு குப்பைன்னு பேசினா, இந்த அந்தப்புறம் பேசினா, பீலா பிஸ்மியும் பேசினான். அப்போ அதை கூட நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கலாம். இந்த 3 பேரும் டேரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கலாமே. சேகர பேசுனா சேகர பேரை மென்ஷன் பண்ணாமே. நீங்கள் 10 பேர் யூடியூப் வந்து 10 பேர் நீங்கள் சொல்லும்போது எந்த 10 பேரும் சொல்லாத போது எல்லா யூடியூபும் சொல்கிற மாதிரி ஆகிடுதா இல்லையா? இது முட்டாள்தனமான பேச்சு. நீ பேசிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா குறிப்பிட்டு சொல்லு. இப்போது சொல்கிறாங்க சார் எல்லாருமே. இப்போ நான் கேட்குறேன், அந்த நாசரை நேரடியாக மனசாட்சிக்கே விட்டுறேன். பல பேர் பேசுகிறாங்க வட்டாரத்தில், யூடியூப் வட்டாரத்தில் பேசுகிறத நான் சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் அவர் காதுக்கு போகாதில்ல. நம்ம வீடியோ பார்க்கும்போது போட்டோம். பிஸ்மி எது பேசினாலும் வந்து நடிகர் சங்கத்தில் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. பிஸ்மி அண்ட் அதர்ஸ், இந்த 2 பேர் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் ஒரு இஸ்லாமியர், இவர் ஒரு இஸ்லாமியர். இதுக்கு 2 பேருக்கு பாலமாக இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஆர்ஓ, அவர் இஸ்லாமியர். இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது தெரியுமா நாசருக்கு? இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. யூடியூப் வட்டாரத்தில் பேசுகிறாங்க, ஏதோ இட்டுக்கட்டிலாம் பேசுகிறாங்க. நான் கேட்குறேன், எவ்வளோ விமர்சனம். த்ரீஷாவுக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு, சொன்னது யார்? பிஸ்மி. குப்பைன்னு வந்து யோகி பாபா சொன்னது யார்? பிஸ்மி. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? நீங்கள் ஏன் புகார் தரவராச்சா? ஏன் பிஸ்மி கிட்ட மட்டும் புகார் போக மாட்டேது நாசர் புகார்? நான் கேட்குறேன், இந்த வீடியோ பார்க்குற நாசர் நேரடியாக கேட்குறேன், ஏன் சார் பிஸ்மி மேலே மட்டும் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க? த்ரீஷாவுக்கு வீடு கட்டி கொடுத்ததா சொன்னார். த்ரீஷாவுக்கு வந்து பிஸ்மி வந்து ஒரு வார்த்தை சொன்னார், த்ரீஷாவுக்கு வந்து விஜய் வீடு கட்டி கொடுத்தாரு அப்படின்னு. ஏன் அது உங்களுக்கு நீங்கள் பார்க்கவே இல்லையா அந்த செய்தியை? யோகி பாபா குப்பைன்னு சொல்லும் போது இவர் எங்கே போயிருந்தார் நாசர்? ஏன் ஆக்ஷன் எடுக்கல? எடுக்கணும்ல சார். அப்போ உங்கள் ஆளுன்னா அப்படி ஆயிடுது இல்லை? ஏன்னா அவன் நம்மால். ஆனால் அது அவ்வளோ தூரத்துக்கு உண்மையாது சார். உண்மை தானே சார். சார் பேசுன்னு தானே சார் சொல்கிறேன். யோகி பாபு குப்பைன்னு பேசுறது இன்னும் வீடியோ இருக்குல்ல. என்ன நடவடிக்கை எடுத்தார்? காந்தராஜ் மேலே நடவடிக்கை எடுக்கிறீங்க, தமிழா பாண்டிய மேலே நடவடிக்கை எடுக்கிறீங்க, பைலான் மீது நடவடிக்கை எடுக்கிறீங்க, ஏன் மேலே நடவடிக்கை எடுக்கிறீங்க. ஏன் பிஸ்மி மேலே நடவடிக்கை எடுக்கல? இவனுக்கு பேசாத பேச்சா? நயன்தாராவை பேசாத பேச்சா? எவ்வளோ இன்னும் இருக்குது சார், நிறைய இருக்குது சார். ஒரு
வடிவேலு சொன்னதில் கரெக்டு. ஒரு 10 பேர் இருக்கிறான் சினிமாவை நாசமாக்குறான்னு சொல்கிறேன், அது உண்மைதான். ஆனால் அந்த 10 பேரில் யாருன்றதை சொல்லணும்ல. சேகவரா சொல்லு. இதை தாண்டி யார் அந்த புறம் அந்தனன் அவன் ஒரு கோரிக்கை வைக்கிறான். இப்போ அவன் பேசுனதெல்லாம் விட்டுட்டான். ஏன்னா குப்பைன்னு பேசுனது வந்து யோகி பாபு பேசுனது, நயன்தாரா பேசுனது எல்லாரையும் விட்டுட்டான். இப்போ கடைசியில் வந்து கேட்டால் என்கிட்ட வந்துட்டான். அப்போ தெரிஞ்சு போச்சு, சேகவரா வந்து ஒரு நடிகன் ஆகிட்டேன் அப்படின்னு. என்னென்னா சக்தி திருமகன் படத்தில் ராதிகாவை பற்றி அவ்வளோ இழிவாக பேசுனவன் சக்தி திருமகன் படத்தில் வந்து விஜய் ஆண்டனி வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த நடிகர் சங்கம் வந்து கூப்பிட்டு வந்து கேட்குமா? யாரை கேட்குமா? விஜய் ஆண்டனி கேட்குமா? அவன் பிரச்சனை அவனுக்கு. ஏன்னா வந்து அவன் பிரச்சனை என்னன்னு கேட்டால் இவருக்கெல்லாம் வந்து வாய்ப்பு எனக்கு கொடுக்கலையே, அந்த ஏக்கம் இருக்குது. ஆனால் இதில் ஒன்று நடந்துருக்கு, அது நான் அப்படி உணர்றேன். இப்போ தான் நான் உணர்றேன். எல்லா படத்தையும் நெகட்டிவ் விமர்சனம் பண்ணுறவனுங்க சக்தி திருமணம் பற்றி ஒரு வார்த்தை பேசவே இல்லை. ஒருத்தர் சொல்லியே சிரிக்கிறார். என்னன்னா, சார் நீங்கள் அந்த படத்தில் இருக்கிறதுனால இவனுக்கு வந்து அந்த படத்துக்கிட்டே போவே இல்லை, கடந்து போகிறானுங்க. கடந்து இந்த 4 நாளாக எந்த, ஏன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் விமர்சனம் படத்தில். இது இப்போ இவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால் வந்து அவர் வந்து இந்த படத்தில் இப்போ புரியுதுங்களா? இவன் பிரச்சனை என்னன்னு கேட்டால் சேகவராக சக்தி திருமணம் படத்தில் இருக்கிறாரு, விஜய் ஆண்டனி போட்டுருக்கிறாரு. அது விஜய் ஆண்டனி கூப்பிட்டு கேட்பியா? சங்கம் கூப்பிட்டு கேட்குமா? இப்போ நான் கேட்குறேன் என்னடா, நீங்கள் வந்து யோகி பாபா என்ன வந்து குப்பைன்னு பேசுனீங்க, உங்களை கூப்பிட்டு கேட்டாரா நாசர்? கேட்கல. ஏன் கேட்கல? விஸ்மி ஒரு இஸ்லாமியர், நாசர் ஒரு இஸ்லாமியர். இதுக்கு இடையில 2 பேருக்கு நடுவில் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு பிஆர்ஓ, அவரும் இஸ்லாமியர். அவ்வளோதான். இதனால் நிறைய சொல்ல முடியும். இதை வந்து நாசர் வந்து அனலைஸ் பண்ணோம். நியாயமாக நடந்து நாசர் வந்து நியாயமாக நடந்துக்கல. நீங்கள் வந்து காந்தராஜ் மேலே வந்து தமிழா பண்ணி மேலே எல்லா மேலே புகார் கொடுங்க சார். விஸ்மி மேலே ஒன்று கொடுங்க சார். யோகி பாபு வீடியோ இன்னும் அப்படியே இருக்குது சார், கொடுங்க. நீங்கள் நியாயவாதினா கொடுங்க. மற்றபடி இதெல்லாம் வந்து இந்த சிலந்தி வலை மாதிரி தான் இப்போ இருக்கிற இந்த அரசியல் பலம், அப்புறம் வந்து பக்கத்தில் யாரெல்லாம் உட்காந்துருக்குறாங்க, இதெல்லாம் வந்து சிலந்தி வலை தான். சிலந்தி எப்படி நடுவில் வந்து ஒய்யாரமாக உட்காந்துக்கிட்டு ஒரு வலையை பின்னிட்டு எந்த பூச்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூச்சியாக வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து சாப்பிடலாம். ஒரு வண்டு வந்து பறந்து வந்து ஒரு அடி அடிச்சுன்னு வச்சுங்களேன், வலை சின்னாபின்னமாயிடும். அப்போ தெரியும் பலம் என்னன்றது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து வழக்கு போடுறது எளிது. வழக்கு வந்து சட்டம் வந்து அண்ணனுக்கு சொல்கிற ஒரே வார்த்தை தான் நான் சொல்கிறேன். அண்ணன் நாசருக்கு சட்டம் வந்து 2 பக்கம் கூர்மையான கத்தி, பார்த்து நடந்துங்க. ஓகே, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.